இன்னைய டேவில் நடக்கிற கடைசி போல் டிசிஷன் மேட்ச் மட்டும் பவர் பிளே. ஒன் அண்ட் ஒன்லி பவர் பிளே ஓவர் பட சந்தோஷ். ஸ்ட்ரைக்கில் வெங்கட், நான் ஸ்ட்ரைக்கில் தமிழ். ஸ்டோர் +1. ஃபஸ்ட்டு பாலே தெளிவாக கட் பண்ணிட்டு போயிருக்காரு வெங்கட். வரேன் 1 ஸ்ட்ரைக்கில் தமிழ். டாட் பால். ஃபஸ்ட்டு டாட் பாலை செகண்ட் பாலில் பதிவு பண்ணியிருக்காரு. சந்தோஷோட தேர்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கவர்ஸில் ஃபாஸ்ட்டாக போகுது. ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாரான்னு பார்த்தா ஃபோர்த் ஒன். ஒட்டச்சு போட்ட பாலை தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. இதுவும் கண்டிப்பாக பவுண்டரியை கிளியர் பண்ணும். பேக் டு பேக் 2 பவுண்டரி சந்தமிழ் பேட்டில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி பவுலரே பாலை கலெக்ட் பண்ணுறாரு சொல்லும் போதே அங்கே மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு. எடுத்து வச்சிருந்தா விக்கெட்டுக்கான சான்ஸாக இருக்கும். சுதாகரும் மிஸ் பண்ணியிருக்காரு. வரேன் பர்பிள். லாஸ்ட் ஒன் லாங் ஆனில் ஃபீல்டர் வைக்கல. ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் போட்டிருக்காரு. விக்கெட்டுக்கான அப்பீல் பண்ணாங்க. டாட் பாலோட முதல் பவர் பிளே ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் 10 ரன் அடிச்சிருக்காங்க. முதல் ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க. புல்லான் விடுதி. செகண்ட் ஓவர் போட சுதாகர். ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலே பெரிய ஷாட்டுக்கான ட்ரை பண்ணாரு. தெளிவான டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன். ஸ்டெப் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக கிளியர் பண்ணும். கான்ஃபிடண்டான ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. தொலை தூரம் போயிருக்கு. ஸ்டாரோட தேர்ட் ஒன். அந்த மாதிரி பேட்டில் சின்ன நிற்க இருந்துச்சு. இங்கே டேரக்ட் ஹிட்டாக இருந்தால் விக்கெட்டாக இருக்கும்போது ஸ்டம்பு க்ளோஸாக போயிருக்கு. விளாடக்கூடிய பேட்ஸ்மேன் வெங்கட்டுக்கு ஒரு லைஃப் அப்படின்னு தான் சொல்லணும். 2 ரன். இது 3வது ரன்னுக்கான ட்ரை. இப்போ பிடிச்சி வச்சிருந்தாலும் விக்கெட்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 3 ரன் விட்டாங்க. 4வது ரன்னுக்கே ரெடியாக இருக்காருங்க செந்தமிழ். 3 ரன். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் சந்தோஷ் நல்ல கேட்ச். ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காரு சுதா. நெக்ஸ்ட் ஒன். ஸ்ட்ரைக்கில் நீலமணி மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் கிளியர் பண்ணியிருக்கு. இந்த ஓவரில் வர்ற 2வது 6 இந்த முறை நீலமணி பேட்டில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன். 2 ஓவருக்கு 26 ரன் அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் பட நந்து. ஸ்ட்ரைக்கில் செந்தமிழ். ஃபர்ஸ்ட் ஒன். ஃபுல் டசன பால் போட்டு தவறு பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த டீமேட்ஸ் இருந்த பக்கமே போயிருக்கு. பதிவு பண்ணியிருக்காங்க. கீப்பர் சேஞ்ச் அண்ட் அப் டு போயிருக்காரு பைசல். செகண்ட் ஒன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. தேர்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. லாங் ஆடல அங்கே ஃபீல்டர் ராஜ் அவரை தாண்டி போயிருக்கு. இந்த ஓவரில் வர்ற 2வது 6 இந்த முறை நீலமணி பேட்டில் இருந்து. ஃபோர்த் ஒன். இந்த முறையும் அடிச்சிருக்காரு. பேக் டு பேக் 2 6 பதிவு பண்ணியிருக்காரு நீலமணி. அகைன் க்ளோஸுக்கு வந்தாரு. இந்த மாதிரி பவுலரே பால அடிச்சிருக்காரு. பைசல் மறைச்சிட்டாரு. நல்ல கேட்ச். நல்ல பழிக்கு பழி. வளர்த்தா கோட்டை காட்டி கீப்பர் அப் டு போயிட்டாரு. அகைன் இந்த முறை ஐயோ ஃபீல்டர் விழுந்துட்டாரு. கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. அங்கே சிவா ஸ்டாப் பண்ணிட்டாரு பவுண்டரி போக விடாம. 2 ரன் ஓட்டாங்க. 3 ஓவருக்கு 47 ரன் அடிச்சிருக்காங்க. புல்லானுடுதி 3 ஓவருமே எக்ஸ்பென்சிவாக கொண்டு போய்க்கிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 4th ஓவர் பட சந்தோஷ். ஸ்ட்ரைக்கில் செந்தமிழ். ஃபர்ஸ்ட் பாலே பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. அங்கே பேக்கப் ஃபீல்டரா சிவபிரபு நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு ரன். சாரி டாட் பால். செகண்ட் ஒன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆனாரு. ஸ்டைலிஷா அங்கே ஃபீல்டர் அவரை தாண்டி போயிருக்கு. அனதர் ஒன் 6 செந்தமிழ் பேட்டில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர் டாட் பால். சந்தோஷோட 4th ஒன். ஒரு ஸ்லோயர் வேரியேஷனை போட்டிருக்காரு பேட்ஸ்மேனுக்கு. அந்த அளவு டைமிங் கிடைக்கல. அங்கே ஃபீல்டர் மாமுண்டி. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் மாமுண்டி நல்ல ஸ்டாப். நல்லதொரு தடுப்பு பண்ணி மாமுண்டி அவர்கள் வரேன். நெக்ஸ்ட் ஒன். காலுக்கே வந்திருக்காரு. சூப்பரான ஒரு பவுலிங் டாட் பாலோட இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. 5 ஓவருக்கு 56 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் படம் மணி. ஸ்ட்ரைக்கில் செந்தமிழ். ஸோ மணி கிட்டத்தட்ட 6:20 கிட்ட ஆச்சு. செகண்ட் இன்னிங்ஸ் நடக்குமா அப்படிங்கிறத தெரில. ஃபர்ஸ்ட் பாலே ஸ்லோயரான பாலை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. 1 பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணிடுச்சு. ஃபர்ஸ்ட் பால். செகண்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் அங்கே சுதாகர் நல்ல கேட்ச். இது வரைக்கும் நல்லா அடிக்கின்ற தமிழ் அவரோட விக்கெட் பறி போகுது. ஆனால் எக்ஸலண்டான ஒரு இன்னிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் குமரேசன். நல்ல சின்ன நிக்க இருந்துச்சு. மணி விக்கெட். 4th ஒன். இப்போ ஸ்ட்ரைக்கில் கார்த்தி.
வெள்ளைக்கு போய் ஆடி இருக்காரு. கீப்பர் சேஃபாகவே இருங்க. நல்லது ஒரு தடுப்பு பணி. 1-2 வாய்ப்பு. 2 ரன் விட்டாங்க. அங்கே அகைன் ஃபீல்டிங் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. 3 ஆகிறது. கிராஸ் பண்ணல அப்படின்னு நினைக்க கார்த்தி அவர் விக்கெட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 3 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். அந்த சக்தி இப்போ ஸ்ட்ரைக்ல தெளிவா கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு. முக்கியமான நேரத்தில் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு சக்தி. 5 ஓவருக்கு 68 ரன் அடிச்சிருக்காங்க. 5 ஓவருக்கு கிட்டத்தட்ட 68 ரன் அடிக்கணும். டைம் இப்போ 6:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ மேட்ச் எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. மேட்ச் லைட் ஃபெயிலியர் ஆனால் கண்டினியூ மேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கிங் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா அங்கே நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. பாலகங்கா ஃபர்ஸ்ட் பாலே ஒரு விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 1 ரன் பேட்ஸ்மேனா பைசல். கனெக்ட் இல்ல. டாட் பாய். ரன் எக்ஸ்ட்ரால வருது. டவுன் ரிபால் சப்போர்ட் பண்ணி போய் ஆடி இருக்காரு. 1 ரன் அலோவ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை தெளிவு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஒய்டு போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் another one டாட் பாய். ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன். நம்ம ஸ்ட்ரைட் சைடு அடிச்சிருக்காரு. கண்டிப்பா பவுண்டரி கிளியர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். நீலமணி விரட்டி போய்க்கிருக்காரு. ஸ்டாப் பண்ணிட்டாரா? பவுண்டரி சொல்லிட்டாங்க பேர். கடைசி பால்ல ஃபர்ஸ்ட் பவுண்டரி பதிவு பண்ணியிருக்காரு மாமுண்டி. செகண்ட் ஓவர் போட போலீஸ் கார்த்தி. ஸ்ட்ரைக்ல பைசால் பேட்லெஸ் நிக்க இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பிரேக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்றாங்க. செகண்ட் ஒன் போன மேட்சோட ஹீரோ சந்தோஷ் இப்போ ஸ்ட்ரைக்ல மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்க ஃபீல்டர் 6 ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு ஸ்டாப். கரெக்டாக ஜம்ப் பண்ணி உள்ள தள்ளி விட்டுருக்காரு. வரன் டவுன். நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு போய் ஆடி இருக்காரு. ஸ்ட்ரைட் தெரிய தான் போயிருக்கு. வரன் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு. லெக் ஸ்பின் வேரியேஷன் ஸ்டம்பிள் பண்ணருக்கு. அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க அசார் மெமரியல். பேக் டு பேக் 2 ஒய்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு அடி. 4 ஆகுமா? நம்ம அடிச்சிருக்காரு. அங்க ஃபீல்டர் நல்லா ஸ்டாப்பிங் தடுப்பு பண்ணி ஒரு ஓவருக்காக இழந்த விக்கெட். 2 ஓவருக்கு 11 ரன் அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் பட நீலமணி ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள் போயிருக்கு. செகண்ட் ஒன் நல்ல ஒரு நம்ம அடிச்சிருக்காரு. பாயிண்ட்ல அங்க ஃபீல்டர் செந்தமிழ் நல்ல ஒரு தடுப்பு ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு ஓட்டங்கள் மட்டும் இப்படி தெரியுதுன்னு தெரியல. ஒரன் நெக்ஸ்ட் ஒன் சுவிட்ச் திரும்பினாரு. உடம்புல தான் பட்டு போயிருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுவிட்ச் திரும்பி இருக்காரு. நல்ல ஸ்டாப் ராஜ்கமல். நல்ல ஒரு அடி. ஒரு ஓட்டங்கள் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் நம்ம அடிச்சிருக்காரு. அங்க ஃபீல்டர் கண்ணே தெரில அப்படின்னு நினைக்கிறேன். பால் ரொம்ப லைட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ 1 ரன் ஓடி இருக்காங்க. நீரோட லாஸ்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு. டெலிவரி 2 ஓடல. டாட் பால். 4th ஓவர் போட வெங்கட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஹியூஜ் ஒன் ரொம்ப தூரத்துக்கு போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் நல்ல கேட்ச் ஃப்ரம் குமரேசன். another one விக்கெட்டை இழக்கிறாங்க அசார் மெமோரியல். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா சுதாகர். விக்கெட் ஆனாலும் அடுத்த பேட்ஸ்மேன் வராங்க. கண்ணு எப்படி தெரியுதுன்னு தெரில. சரி டாட் பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் ஓவர் பட கார்த்தி ஃபர்ஸ்ட் பாலே கிளியர் பண்ணிருக்கு. இந்த இருட்லையும் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. சரி லாஸ்ட் பால் 6 அப்படின்னு சொல்லியிருந்தேன். பவுண்டரி ஸ்கூப்புக்கான ட்ரை பண்ணாரு. டாட் பால். ட்ரையடியும் மேட்ச் இந்த மாதிரி ஒன் சைடாக போகும்போது இருட்டுச்சுன்னா விளையாட மாட்டாங்க. பட்டு என்ன ஆனாலும் கேமுக்கு மரியாதை கொடுத்து கடைசி வரைக்கும் விளாட்றாங்க. கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்துக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் அசார் மெமோரியல். வரேன் 5th ஒன் ஒரு லேட் கட்டுக்கு போனார். another one டாட் பால். அட்லாஸ் இன்னைய டேவோட கடைசி பந்து. அங்கே கேட்சான்னு பார்த்தா நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. இந்த கேட்சோட இந்த மேட்ச் முடிவுக்கு வருது. ஹாலக் ஃப்ரம் அசார் மெமோரியல். நடைபெற்று முடிந்த ஆட்டத்தில்